ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நாம் திருவிருந்திலே பங்கு கொள்ளும்படியாக, கர்த்தருடைய பரிசுத்த பந்தியிலே பங்கு கொள்ளும்படியாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இது ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தின ஒரு பந்தி. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்கள்லாம் வளர்ந்து வருகிற காலத்திலே எங்களுக்கு திடப்படுத்துதல் அப்படின்னு ஒரு ஆராதனை வச்சு அப்போ திருவிருந்த முதல்ல எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய வகுப்புகள்லாம் எடுத்தாங்க. இதெல்லாம் பண்ணியும் கூட திருவிருந்துன்னு வரும்பொழுது நாங்கள்லாம் எந்திரிச்சு போயிடுவோம். ஏன்னா உள்ள அப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி விடுவார்கள். அதுக்கப்புறம் ஒரு பெந்தகோஸ்து சபைகளுக்கெல்லாம் பல சபைகளுக்கு சென்றோம். அங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா திருவிருந்துன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அங்கே இது விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது. எல்லாம் சில சபைகளில் பார்த்தீங்கன்னா எழுப்பிடுவாங்க, திருவிருந்துன்னு நீ எழுந்துரு, இன்னும் சரியாயிட்டு வரணும் அப்படின்னு பாஸ்டர் எழுப்பிடுவார். ஆனால் இந்த திருவிருந்தை குறித்து வேதம் சொல்லுகிறது என்னவென்றால் 26ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இந்த பந்தி கர்த்தரால் நமக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு பந்தியாய் இருக்கிறது. இங்கே அப்பமும் ரசமும் வைக்கப்பட்டிருது. இது எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னா, ஆண்டவர் நமக்காக தேவனோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். இரத்தத்தை சிந்தி அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டிருக்காது. எல்லாமே நமக்காக தான். அவருக்காக அவர் எதையுமே செய்து கொள்ளவே இல்லை. எல்லாவற்றையும் நமக்காக தான் செய்தார். மனுஷனை ஏன் வந்தார்? நமக்காக வந்தார். ஏன் பாடுபட்டார்? நம்மளுக்காக. ஏன் ரத்தம் சிந்தினார்? நமக்காக. ஏன் சரீரத்தை கிழிக்கும்படி ஒப்பு கொடுத்தார்? நமக்காக. ஏன் ஜீவனே கொடுத்தார்? நம்மளுக்காக தான். எல்லாமே எல்லாம் நம்மளுக்காக பண்ணி வச்சுட்டு ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு வாங்கம்மான்னு கூப்பிட்டாக்கா நம்ம பாட்டு எழுச்சி போயிட்டா எப்படி இருக்கும்? கொஞ்சம் நம்மளை ஒருத்தர் விருந்துக்கு கூப்பிடுறாங்க, எல்லாமே சமைச்சு வச்சிடுறாங்க. அவங்க நம்மளை வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அவங்க நமக்காக வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. ஆனால் அந்த விருந்தை நம்ம புறக்கணிச்சிட்டு நம்ம எழுந்து போனோம்னா எப்படி இருக்கும்? அவங்க வீட்டில் போய் அவங்களோட பேசிட்டு திடீர்னு அந்த விருந்தில் கலந்து கொள்ளாமல் எதையுமே சாப்பிடாம நம்ம வெளியே எழுந்து போனால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்கும் ஆண்டவர் கூட. அவர் இந்த பந்தியை நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வேத பகுதி சொல்லுகிறது ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆகையால்னா என்ன அர்த்தம்? முன்னாடி இருக்கிற வசனத்தோடு தொடர்புடையது அப்படின்னு அர்த்தம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. கடவுள் ஒரு புதிய உடன்படிக்கையை இயேசுவோடு பண்ணுகிறார். இயேசு ஆகிய மனுஷனோடு ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் பண்ணுகிறார். இந்த உடன்படிக்கையை எப்படி பண்றாருன்னா, அவருடைய இரத்தத்தின் மூலமாய் அவர் சீல் பண்றாரு. அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்துறாரு. இப்ப இந்த பாத்திரத்துல பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன நினைவு கூறணும்? அந்த பந்தி திருப்பந்தின்னு வரும்போதே நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் தான் நம்ம நினைவு கூறணும். நான் இதை மிகப்படுத்தலாம் சொல்லலை. ஒவ்வொரு திருச்சபையிலும் பார்த்தீங்கன்னா, ஐயா நான் பாவியா இருக்கிறேன், நான் ஒரு துரோகி அப்படிதான் நினைக்கிறாங்க. இப்போ இந்த குற்ற உணர்வு, நான் ஒரு பாவி என்கிற உணர்வு தான் அவர்களுக்கு மேலோங்குகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, எதை நினைவு கூறணும்னு சொல்லியிருக்குதோ அதை நம்ம விட்டுறோம். என்னத்தை நினைவு கூற சொல்லுகிறது? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். யார் நினைவு கூறணும்? இந்த பந்தியில் பங்கு கொள்ள வரும்பொழுது இயேசுவை நினைவு கூற வேண்டும். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நமக்காக என்ன செஞ்சுக்கிறார்? நம்முடைய பாவத்தெல்லாம் நீக்கி இருக்கிறார். அவர் சுமந்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய சரீர வியாதிகளெல்லாம் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். நம்முடைய சாபத்தெல்லாம் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். நமக்காக
அவர் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். இப்ப அவரை தான் நினைவு கூறணும், நம்மளை நினைவு கூறக்கூடாது. நம்ம பாவத்தை நினைவு கூறும்படி அவர் சொல்லலை. என்னை நினைவு கூறுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்றாரு, ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை நம்ம அனுசரிக்கும் பொழுதெல்லாம், இந்த அப்பத்தை புசிக்கும் போது, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் இதை செய்யணும்னு சொல்லிக்கிறாரு. இந்த வருமளவும் நம்ம இதை செய்ய போறோம். இப்படி செய்யும் பொழுதெல்லாம் என்ன பண்றோம்? இதில் நம்ம பங்கு கொள்ளும் பொழுது அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம். இதில் என்னங்க பெரிய விசேஷம் இருக்கு? அவருடைய மரணத்தை நம்ம தெரிவிக்கிறது மூலமா என்ன பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு ஒருவேளை நீங்க கேட்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இந்த மரணம் மரிக்கிறவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அங்க மரண சாசனத்தை எழுதுகிறார்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ, மரண சாசனம்னா நமக்கு தமிழில் தான் இருக்குது, நமக்கு வழங்கல. மரண சாசனம்னா என்னன்னா, ஒரு மனுஷன் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடின்னா அவருக்கு தெரியுது கொஞ்ச நாளில் நாம் மரித்து போகிறோம் அப்படின்னு தெரியும் பொழுது, அவருக்கு நிறைய சொத்து இருக்கலாம், நிலங்கள் இருக்கலாம், வீடுகள் இருக்கலாம், பணங்கள் இருக்கலாம், தங்கம் இருக்கலாம், பல விலையேற பெற்ற பொருள்லாம் இருக்கலாம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மரண சாசனத்தை எழுதுகிறார். அப்படின்னா ஒரு உயிலை எழுதுறாரு. நான் மரித்த பிற்பாடு இந்த வீடு இன்னாருக்கு போய் சேரணும், இந்த பணம் இன்னாருக்கு போய் சேரணும், இந்த கோல்டு இன்னாருக்கு போய் சேரணும், என்னுடைய நிலங்கள்லாம் இன்னாருக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு உயில் எழுதுறாரு பாருங்க. அது பேர் தான் மரண சாசனம். எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். இப்ப உயில் எழுதுறாரு, எனக்கு ஒரு 10 வீடு, 100 ஏக்கர் நிலம், இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 ஏக்கர் என் பெரிய பொண்ணுக்கு போகணும், இந்த 10 வீடு என்னுடைய சின்ன பொண்ணுக்கு போகணும், இப்படின்னு நான் உயில் எழுதுறேன். இந்த உயில் எழுதின பிறகு நான் உயிரோடு இருந்தா அந்த உயில் அமலுக்கு வராது. அந்த சொத்தை என்னோட பிள்ளைகள் அனுபவிக்க முடியாது. ஆகவேதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது, எங்க மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். இப்ப இந்த உயிலை எழுதிட்டு ஒருத்தர் சாகிறாருன்னு சொன்னா, அவர் செத்த பிற்பாடு இந்த உயிரோடு இருந்து மரண சாசனத்தை எழுதினார் பாருங்க, அவருடைய அட்வொகேட் வருவார் வீட்டுக்கு, ஒரு சூட்கேஸ் எடுத்துன்னு அந்த அட்வொகேட் வருவார். அந்த அட்வொகேட் தம்பி இவங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு, அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை ஓப்பன் பண்ணவே முடியாது, இப்போ அவர் உயிர் போய் மரித்துட்டாரு, இப்போ அந்த உயிலை ஓப்பன் பண்ணுற நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த பிள்ளைகள் ரொம்ப ஆவலோடு உட்காருவாங்க, ஏனோ தானோன்னு உட்கார மாட்டாங்க. ஏன்? இப்போ உயில் வாசிக்க போகிறாங்க. அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர், நிறைய வீடு, சொத்துக்கள், ஆஸ்திகள், நிலபுலன்கள் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த உயிலை ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே, ஏன்னா அது சீல் வச்சுருப்பாங்க, இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே பிள்ளைகளும் ரொம்ப கவனமாக பார்ப்பார்கள். இன்னும் நமக்கு என்ன எழுதி வச்சிருக்கிறாரு இதை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ அந்த மாதிரி உயில் தான் இந்த வேத புஸ்தகம். இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி, மரித்த பிற்பாடும், அவர் மரித்ததினாலே நமக்கு என்னவெல்லாம் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நமக்கு சேர்ந்து இருக்கிறது, இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை அறிவிக்கிற ஒரு உயில் போன்றது தான் வேத புஸ்தகம். ஆமென். அப்ப இதிலிருந்து வாசிக்கும் பொழுது, இதிலிருந்து பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப நல்லா கவனிக்கணும் காது கொடுத்து. அப்ப அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்கள என்ன பண்றோம்? எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அதை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில் 17ஆம் வசனம் 9:17, மரண உண்டான பின்பு
மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. எழுதிட்டு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த உயிலுக்கு ஒரு பலனும் கிடையாது. இப்ப மரிச்சிட்டாரு. அவர் மரிச்சிட்டாருன்றதை நாம் ஒவ்வொரு முறையும் இந்த திருவிருந்தில் பங்கு கொள்ளும் பொழுது அவர் மரித்து விட்டார், அவர் மரித்து விட்டார், அவர் மரித்து விட்டார், அவருடைய மரித்து விட்டார் என்று அவருடைய மரணத்தை தெரிவிக்க 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 நாம் என்ன பண்றோம்? இந்த உயிலுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் என்னதுங்க? அவரெல்லாம் மரிச்சு உயிலை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அவர் என்னவெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார், என்னவெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறார், என்னவெல்லாம் எனக்குன்னு எழுதி வச்சிருக்கிறார், அதெல்லாம் என்னுடையது என்பதை நாம் தெரிவிக்கிறோம். அவருடைய மரணத்தை தெரிவிக்கும் பொழுது இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள்லாம் என்னதுன்றது நாம தெரிவிக்கிறோம். ஹலோ, இது எவ்வளவு அர்த்தம் உள்ளது பாருங்க. இதை ஒரு கடமைக்காக ரெண்டாவது வாரங்க, இது கம்யூனியன் சர்வீஸ், இந்த திருவிருந்து ஆராதனை கண்டிப்பாக போய் ஆகணும். நான் அந்த அப்பமும் ரசமும் போய் எடுத்துக்கணும். இல்லைன்னா இதோட அடுத்த மாதம்தான் இந்த திருவிருந்து நடக்கும், இதை போய் எடுத்துட்டு வந்துடணும். அந்த மாதிரி அதுக்காக எடுக்கக்கூடாது. எதுக்கு எடுக்கிறோம்? ஏன்னா நம்ம இதில் பங்கு கொள்ளும் போது அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். மரணத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னும் பொழுது அவர் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக புதிய உடன்படிக்கையில என்னவெல்லாம் ஆசீர்வாதங்கள் நமக்கு பலிக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம், அதெல்லாம் நம்முடையது என்று நாம் அறிவிக்கிறோம். ஆமென். இத்தனை பேருக்கு வழங்குது. இது ரொம்ப பெரிய அற்புதமான ஒரு காரியம் பாரு. இப்போ இதில் பங்கு கொள்ளும்பொழுது என்ன பண்ணணும்? அவரை நினைவு கூறணும், அவருடைய மரணத்தை தெரிவிக்கணும். ரொம்ப முக்கியம். தெரிவிக்க தெரிவிக்க பிசாசு தோல்வி அடைகிறான். தெரிவிக்க தெரிவிக்க புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் நம்மிடத்தில் சேருகிறது. தெரிவிக்க தெரிவிக்க சரீரத்தில் சுகம் உண்டாகுது. தெரிவிக்க தெரிவிக்க ஆசீர்வாதம் உண்டாகிறது, ஐஸ்வர்யம் உண்டாகிறது. தெரிவிக்க தெரிவிக்க சமாதானம் உண்டாகிறது. இதை தெரிவிக்கும் பொழுது இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பலிக்கிறது. ஆமென். ஆகவே நம்ம முதல்ல ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபித்து முடித்த பிற்பாடு இந்த திருவிருந்து உங்களுக்கு பரிமாறுவாங்க. எல்லாரும் வாங்கி அதை கையில் வச்சுக்கோங்க. உடனே சாப்பிட்றாதீங்க, அதை கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு எல்லாருக்கும் கிடைச்ச பிறகு நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து எழுந்து நின்று இதை அனுசரிப்போம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருவிருந்து ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த திருவிருந்திலே பங்கு கொள்ளும்படி எங்களை நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகுதிப்படுத்தி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த பந்தியை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ சொல்லிக்கிறீர், தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேர கடவோம் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு ரெவரன்ஷியல் ஃபியர் இருக்கு. ஆண்டவரே, பயத்தோடும் பக்தியோடும் நாங்கள் இதை அனுசரிக்கிறோம். கடமைக்காக அல்ல, கட்டாயத்தின் பேரில் அல்ல, ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக இதை அனுசரிக்கல. இது என்னன்றதை விளங்கி கொண்டு நாங்கள் இதை அனுசரிக்கிறோம். ஆண்டவரை அப்பா, இப்பொழுது நாங்கள் உண்மை நினைவு கூறுறோம். எங்களையும் எங்களுடைய பாவத்தல்ல, அதெல்லாத்தையும் நீர் கல்வாரி சிலுவிலே சுமந்துட்டீர். உம்முடைய சரீரத்தில் சுமந்தீர், கடலின் ஆழத்தில் போட்டு விட்டீர். நீர் எங்களுக்காக மரித்திருக்கிறீர். உண்மை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரை, இந்த அருமையான நாளிலே இதிலே நாங்கள் பங்கு கொள்ளும் போது உம்முடைய மரணத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அதை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். மரித்தவன் மரண சாசனத்தை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அந்த மரண சாசனத்துக்கு பலன் இல்லையே என்று நீ சொல்லியிருக்கிறேன். மரண சாசனத்தை எழுதினவன் மரிக்கும் பொழுது அந்த மரண சாசனம் உறுதிப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். நீர் மரித்தீர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அந்த சாசனத்தை உறுதிப்படுத்துகிறோம், இந்த உயிலை உறுதிப்படுத்துகிறோம். இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களாம் எங்களுடையது என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். அது எங்கள் மேலே பலிக்கட்டும், சுகம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், எல்லா நன்மைகளும் எங்களுக்கு உண்டாயிருந்து பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை உணர்ந்து அறிந்து விசுவாசித்து பயபக்தியோடு நாங்கள் இதில் பங்கு கொள்ள எங்களுக்கு எல்லா விதத்திலும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் மேன்மையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஒரு பாடலை பாடுவோம். பாடல் பாடும்பொழுது ஷேரன் பாடுவாங்க. பாடும்பொழுது அப்பமும் ரசம் உங்களுக்கு கொடுக்கப்படும். சீக்கிரமாக கொடுங்க, கடகடன்னு. சிறியோர் பெரியோர் யாவருக்கும் நற்செய்தி, வானோர் பூலோர் யாவருக்கும் நற்செய்தி.
சிறியோர் பெரியோர் யாவருக்கும் நற்செய்தி. வானோர் பூலோர் யாவருக்கும் நற்செய்தி. நம்மை மீட்க இப்பூவில் வந்தார், நம் பாவம் போக்க தன்னை தந்தார். நம்மை மீட்க இப்பூவில் வந்தார், நம் பாவம் போக்க தன்னை தந்தார். வானத்திலே தேவதூதர் தோன்றினார், பார்த்த ஜனம் அதை கண்டு பயந்தனர். நல்ல செய்தி சொல்ல வந்தோம் என்றாரே. ஆமென் ஆமென். பிறந்தார் இயேசு இம்மாந்தர்க்காகவே, இம்மண்ணில் உதித்தார் நாம் யாவரும் பிரகாசிக்க. பிறந்தார் இயேசு இம்மாந்தர்க்காகவே, இம்மண்ணில் உதித்தார் நாம் யாவரும் பிரகாசிக்க. நம்மை மீட்க இப்பூவில் வந்தார், நம் பாவம் போக்க தம்மை தந்தார். நம்மை மீட்க இப்பூவில் வந்தார், நம் பாவம் போக்க தன்னை தந்தார். வானத்திலே தேவதூதர் தோன்றினார், பார்த்த ஜனம் அதை கண்டு பயந்தனர். நல்ல செய்தி சொல்ல வந்தோம் என்றாரே. ஆமென் ஆமென். பிறந்தார் இயேசு இம்மாந்தர்க்காகவே, இம்மண்ணில் உதித்தார் நாம் யாவரும் பிரகாசிக்க. பிறந்தார் இயேசு இம்மாந்தர்க்காகவே, இம்மண்ணில் உதித்தார் நாம் யாவரும் பிரகாசிக்க. நம்ம யாரும் எழுந்து நிற்போம். ஒரு வேத பகுதியை உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் உங்களிடத்தில் ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய வாழ்க்கை நீர் அபரிமிதமாக ஆசீர்வதித்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த பந்தியிலே பங்கு கொள்ளும்படியாக தேவரீர் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அப்பத்திலும் ரசத்திலும் நாங்கள் பங்கு கொள்ளும் பொழுது நாங்கள் வெறுமனே இந்த அப்பத்தில் ரசத்திலும் பங்கு கொள்ளாமல், இது மூலமாக நீர் எங்களுக்காக உம்முடைய குமாரன் மூலமாய் உண்டு பண்ணி வைத்திருக்கிற சகலவிதமான ஆசீர்வாதங்களிலும் நன்மைகளிலும் நாங்கள் பங்கு கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து எங்கள் தலையாக இருக்கிறார், நாங்கள் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். ஆண்டவரே, தலைக்குள்ள இருக்கிற எல்லாமே சரீரத்துக்குள்ள இருக்கிறது. ஆண்டவரே, சரீரமும் தலையும் பிரிக்க முடியாதபடி இணைக்கப்பட்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, தொடர்ந்து ஆண்டவரே அவருடைய சுகம் எங்களுடைய சுகமாய் மாறி இருக்கிறதுக்காக உங்க ஸ்தோத்திரம். அவருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் எங்களுடையதாய் மாறி இருக்கிறதுக்காக உங்க ஸ்தோத்திரம்.
அவருடைய நீதியும் பரிசுத்தமும் எங்களுடைய நீதியும் பரிசுத்தமாய் மாறி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய நோக்கங்களுக்காக வாழ்ந்து தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தி தெய்வீக அன்பிலே நிலைத்திருந்து தேவனுடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி எங்களுடைய கனிகளினாலே மற்றவர்களை ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வதிக்க எல்லா விதத்திலும் எங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாலும் வழிநடத்தணும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். காட் bless you all. சமாதானத்தோடு சென்று வரங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.